சுவாமி ராமானுஜருக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கு. என்னென்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய ஆச்சாரியர்கள், அதாவது அவருடைய குருக்களால அவருக்கு ஒரு தனி பெருமை. அதே மாதிரி சுவாமி ராமானுஜரின் சீடர்களாலையும் அவருக்கு ஒரு தனி பெருமை உண்டு. சுவாமி ராமானுஜரின் சீடர்களில் முதன்மையானவரும் முக்கியமானவருமாக கொண்டாடப்படுபவர் யார் அப்படின்னா கூரத்தாழ்வான். பொதுவாவே வைணவ சம்பிரதாயத்துல ஒரு விஷயத்த உயர்வா சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, தாயார் அதாவது பிராட்டியின் பெருமையை யாராலும் சொல்லிடவே முடியாதாம். பெருமாளே முயன்றாலும் கூட அந்த பிராட்டியின் பெருமையை சொல்லிவிட முடியாது, சொல்லி முடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே தாயாரின் பெருமையை ஒருவேளை சொல்லி முடிச்சாலும் முடிக்கலாமே தவிர பெருமாளின் பெருமையை சொல்லிவிட முடியாதாம். அப்படிப்பட்ட அநேகமான கல்யாண குணங்களின் இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் திருமால். ஒருவேளை தாயாரின் பெருமையையும் எம்பெருமானின் பெருமையையும் சொன்னாலும் சொல்லலாமே தவிர எம்பெருமானார் என்று போற்றக்கூடிய சுவாமி ராமானுஜரின் பெருமையை சொல்லிடவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பெருமை மிகு வைபவங்களில் இருந்தவர் தான் கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வானின் வைபவத்தை நாம கேட்கும் பொழுது, கூரத்தாழ்வானை நமது சிந்தையில் நாம் நிறுத்தும் பொழுது சுவாமி ராமானுஜர், அதாவது ஆச்சாரியனின் திருவருள், அந்த குருவின் திருவருள் என்பதும் நமக்கு தானாகவே கிடைக்கும் என்பதை தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது.